வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள தித்வா புயல் 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகரும் என தூரத்தில் தெற்கு திசையில் தித்வா புயல் மையம் கொண்டிருப்பது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது பற்றி விரிவான தகவல் தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். விவரங்கள் என்ன? இலங்கை கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வரும் தித்வா புயல் கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. கடந்த சில மணி நேரமாகவே இந்த தித்வா புயலானது மணிக்கு 7 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் தொடர்ச்சியாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. தற்போது இந்த புயலானது சென்னையிலிருந்து 430 கிலோமீட்டர் தெற்கு திசையில் மையம் கொண்டிருக்கிறது. புதுச்சேரிக்கு 330 கிலோமீட்டர் தெற்கு தென்கிழக்கிலும், காரைக்காலுக்கு 220 கிலோமீட்டர் தெற்கு தென்கிழக்கு திசையிலும் தித்வா புயல் மையம் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த புயலானது வடக்கு வடமேற்கு திசையில் இலங்கை கடலோர பகுதிகள், அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை கடந்து நாளை அதிகாலை வாக்கில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழகம், புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அருகே நிலவக்கூடும் என்ற ஒரு தகவலை இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. புயலானது இலங்கையை கடந்து தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளுக்கு வர இருப்பதால் இன்று டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கும், வட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் நாளையும் தமிழ்நாட்டிற்கு அதி கனமழைக்கான சிகப்பு எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது. ஸ்ரீதர், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.